அடுத்ததாக அவர் சொல்கிறார், கடந்த காலத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. 2005ஆம் ஆண்டுகளுக்கு பின்னர் ஏகத்துவம், நபிவழி போன்ற கவர்ச்சிகரமான முழக்கங்களுடன் சில குழுக்கள் தோன்றி மரபு வழி இஸ்லாமிய அமைப்புகளையும் இயக்கங்களையும் சவாலுக்கு உட்படுத்தின. அவர்கள் தங்களை புரட்சியாளர்களாக முன்னிறுத்திக் கொண்ட போதிலும் பின்னர் பல்வேறு அதிகார மையங்களுடனும் புலனாய்வு வலையமைப்புகளுடனும் தொடர்பு பட்டு இயங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் சமூகத்தில் பரவலாக பேசப்பட்டன. அதன் விளைவாக பல முஸ்லிம் இளைஞர்கள் தவறான பாதையில் இழுத்துச் செல்லப்பட்டனர். சிலர் உயிரிழந்தனர், பலர் இன்னும் சிறைகளில் வாடுகின்றனர், மேலும் பல குடும்பங்கள் சீரழிந்தன என்று ஒரு பதிவை போடுறாரு. நாங்க கேட்கிறோம், இலங்கையில 2005ஆம் ஆண்டில் தான் இந்த ஏகத்துவ சிந்தனை முதலில் உருவானதா? 2005ஆம் ஆண்டு அல்ல, 1947ஆம் ஆண்டிலிருந்து குருநாகல மாவட்டத்திலிருந்து பரகாதனிய ஊர்ல இருந்தே இந்த ஏகத்துவ சிந்தனை நபி வழியைத்தான் பின்பற்ற வேண்டும், மரபு வழி என்ற பேர்ல தட்டு தாயத்து தகடு பில்லி சூனியம் பித்தலாட்டம் என்று பலவிதமான மூட நம்பிக்கைகளில் மூழ்கி கொண்டிருந்த மக்களை, பேய் பிசாஸ் என்ற நம்பிக்கையில் மூழ்கி கொண்டிருந்த மக்களை, சிறுக்கான காரியங்களிலும் விதத்தான அனாச்சாரமான காரியங்களிலும் ஈடுபட்ட மக்களை, சீதனம் என்ற பெயரில் பெண்களை கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்த மக்களை சரியான ஒரு மார்க்க நெறிக்கு கொண்டு வருவதற்காக பாடுபட்ட இந்த கொள்கை முழக்கம் என்பது 1947ஆம் ஆண்டிலிருந்து இலங்கையில முழங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. 2005ஆம் ஆண்டு என்ன செய்யப்பட்டது என்று சொன்னா, வெளிநாட்டு நிதி நிறுவனங்களிடம் இருந்து இந்த இயக்கங்கள் செயல்படக்கூடாது, சொந்த உழைப்பால் சொந்த மக்களுடைய பணத்தால் இலங்கை நாட்டு பிரஜைகளுடைய பணத்தால் நிதி உதவினால் தான் இந்த அமைப்பு இயங்க வேண்டும் என்ற ஒரு புரட்சியை நாங்கள் ஏற்படுத்தினோம். 2005 நபி வழியை மட்டும் நிலைநாட்டுறதுக்காக நாங்கள் பாடுபடல. இந்த நாட்டில தேசத்துடைய சட்டங்களுக்கு எந்த விதத்திலும் முரண்படாத விதத்தில் சட்டத்தை கட்டுப்படுகின்ற, சட்ட ஒழுக்கங்களை மீறாத, லோ அண்ட் ஆர்டரை பாதுகாக்கக்கூடிய ஒரு இளைய சமுதாயத்தை உருவாக்குவதற்காகத்தான் நாங்கள் ஏகத்துவ முழக்கத்தை முழங்கினோம். நாங்கள் பல இளைஞர்களை மதுவிலிருந்தும் அதே போன்று சூதாட்டத்திலிருந்தும் போதை பொருட்களை பயன்படுத்துவதிலிருந்தும் நாங்கள் பாதுகாத்திருக்கிறோம் அல்லாஹ்வுடைய அருளால். சட்டம் என்பது என்ன, அரசாங்கம் என்பது என்ன, அரசியல் என்பது என்ன, இறையாண்மை என்பது என்ன, சட்ட ஒழுங்கு என்பது என்னவென்பதை இளைஞர்களுக்கு பாடம் படித்து கொடுத்தோம். பிற மதத்தவர்களோடு நல்லிணக்கமாக நடக்கக்கூடிய நல்லுறவை எப்படி பேண வேண்டும், எதிலே பேண வேண்டும், அந்த பேணும் முறை மார்க்கம் எப்படி நமக்கு கற்றுத்தருகிறது என்று எந்த அளவுக்கு என்று சொன்னால், பிற மதத்தவர்களுக்கு இரத்தத்தினால் நீங்கள் உறவை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு, இரத்த பந்தத்தை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு, இரத்த தானம் வழங்கும் முகாம்களை பகிரங்கமாக நடத்தும் அந்த நடைமுறையை நாம் இந்த சமூகத்தில் அரங்கேற்றினோம். இது இறையாண்மைக்கு எதிரானதா? இந்த நாட்டில் காப்பீர் என்று சொன்னா நஜீசு, அவனை நாங்கள் பிடிக்க கூடாது, தீண்டாமை இருக்கிறது, அவன் குடிச்சு வாய் வச்சு பருகினால் அந்த 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 கப்பை கூட நாங்கள் தொடக்கூடாது என்று தீண்டாமையில் இருந்த இந்த மக்களை காப்பீர் என்று அவன் கொள்கையில தான் நஜீசு, உடல்ல நஜீசா நீ பார்க்காதே, அவனோட சேர்ந்து பழகு, அவன் மார்க்கத்துக்கு முரணாக செய்யும் காரியங்கள் இது நம்முடைய மார்க்கத்தில் இல்லைன்னு நீ விளங்கப்படுத்து. காப்பீர்களை கூப்பிட்டு, முஸ்லீம் அல்லாதவங்களை கூப்பிட்டு, இஸ்லாம் என்றா இதுதான், நீ எந்த சந்தேகம் என்றாலும் கேளு, சிங்களத்திலும் பதில் சொல்கிறோம், தமிழிலும் பதில் சொல்கிறோம், ஆங்கிலத்திலும் பதில் சொல்கிறோம் என்று பிற மதத்தவர்களுக்கு மார்க்க ரீதியான ஒரு விளக்கத்தை கொடுத்து ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பினமே. இதுதான் 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு நடந்த புரட்சி. எவனையும் அரசியல் மையங்களுடன் புலனாய்வு துறையினருடன் சேர்ந்து காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு யாரையும் நாங்கள் தள்ளவில்லை. இலங்கை பாதுகாப்புத்துறை நம்முடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக அறிக்கை கேட்டால் நாம் என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம், சட்ட ஒழுங்குக்கு உட்பட்டு செய்கிறோம் என்ற அறிக்கைகளை சமர்ப்பித்து இருக்கிறோமே தவிர எவனுடைய காசு பணத்துக்கு பிச்சை காசுக்காக நாக்கை தொங்க போடுபவர்கள் அல்ல நாங்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். 2005ஆம் ஆண்டு இயக்கங்கள் உருவாகித்தான், அரசு தலைமைத்துவங்களோடு அவங்க கைகோர்த்து கொண்டாங்களாம், புலனாய்வு துறையுடன் அவங்க சேர்ந்து கொண்டாங்களாம். என்ன தொடர்பு, என்ன சொல்ல வர்றீங்க? யாரு புலனாய்வு துறையுடன் தொடர்பில் இருந்தார்கள்? புலனாய்வு துறையுடன் தொடர்பு இரண்டு விதமாக இருக்கும். ஒன்று, காசு பணத்துக்காக தகவல் அறிவிக்கக்கூடிய இன்ஃபார்மர்ஸாக சில பேர் செயல்படுகிறார்கள். அப்படி யார் யார் செயல்படுறாங்க, எந்த இயக்கத்துல எவன் அப்படி இன்ஃபார்மரா செயல்படுகிறான் என்பதை நாங்களும் பட்டியல் போட்டு பகிரங்கப்படுத்த முடியும். தகவலை கொடுத்து காசு வாங்குபவர்கள் யார்? தங்களுடைய அமைப்பின் பணிகளை நாங்க என்ன செய்யறோம், ஏது செய்யறோம், நாங்க என்ன நிகழ்ச்சி நடத்துறோம், என்ன நிகழ்ச்சி நடத்த இருக்கிறோம் என்று புலனாய்வு துறையில் அறிக்கை கேட்டு அப்படி அறிக்கை வழங்குபவர்கள், அப்படி தகவல் வழங்குபவர்கள் யார் என்று இரண்டு விதங்களில் இருக்கிறது. எதுல எங்களை கொண்டாந்து சேர்க்க போறீங்க? காசு பணத்துக்கு வேலை பார்த்தவங்க நினைக்கிறீங்களா? அப்படிதான் மக்கள் மத்தியில் நீங்க கொண்டு பாக்குறீங்க. ராஜித சேனாரத்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணின உடனே அவன் சொல்றது நீங்களும் ஏற்றுக்கொண்டு உண்மையை பரப்பின ஒரு குஷியில, ஒரு சந்தோஷத்துல நீங்க இருக்கிறீங்களா?
நபிகள் நாயகத்தின் பார்வையிலே நீங்கள் ஒரு பொய்யர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஃபா பில் மர்இ கதிபன் ஐ யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. ஒருவன் பொய் என்பதற்கு அடையாளம் என்னவென்று சொன்னால், போதுமான சான்று என்னவென்று சொன்னால், அவன் கேள்விப்பட்டதை எல்லாம் பரப்புவான், அதுவே அவன் பொய் என்பதற்கு ஆதாரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 6வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அப்ப சஹீஹ் முஸ்லிமை வாசிச்சு பாருங்க. உங்களுடைய இஸ்லாஹியா மதரசால அதை வாசிச்சு கொடுக்கலையோ, வாசிக்க பழக்கலையோ, கேள்விப்பட்டதெல்லாம் பரப்புவீங்களோ. ராஜித சேனாரத் என்பவர் 2019ஆம் ஆண்டு ஒரு காணொளியை வெளியிடுகிறார். அதில் அவர் சொல்கிறார், මේකේ මේ පුද්ගලයා අබ්දුල් රසීක් හමුදාවෙන් පඩි ගෙවලා තියෙනවා. හමුදාවෙන් 26 දෙනෙකුට පඩි බුද්ධි අංශ වලින් 26 දෙනෙකුට ඒ කාලේ පඩි ගෙවලා තියෙනවා. තෞහීද් ජමාත් සංවිධානයේ 26 දෙනෙකුට වැටුප් ගෙවලා තියෙනවා. එතකොට මේකේ මරාගෙන මැරෙන ඒ අබ්දුල් රසීක් කියන එක්කෙනා එයා තමයි ලේකම්වරයා විදියට මේ සංවිධානයේ හිටියේ. தௌஹீத் அமைப்புகளுக்கு முழு ஒத்துழைப்பும் கோட்டாபே வழங்கி இருக்கிறார். அப்துல் ராசிக் என்ற நபர் இராணுவத்தால் சம்பளம் பெற்றவர். புலனாய்வு துறையில் 26 பேருக்கு அந்த காலத்தில் சம்பளம் கொடுத்துள்ளார்கள். தௌஹீத் அமைப்பில் 26 பேருக்கு சம்பளம் கொடுத்துள்ளார்கள். இதுல தற்கொலை தாக்குதல் செய்கின்ற அப்துல் ராசிக் என்பவர் தான் செயலாளராக அந்த அமைப்பில் கடமை புரிந்துள்ளார். அவர் இராணுவ புலனாய்வு துறையில் ஒரு அங்கத்தவர் என்பதனால அவருக்கு சம்பளம் கொடுத்துள்ளார். அவர் உட்பட 26 பேருக்கு ஒரு புழுகு மூட்டை அவிழ்த்து விடுகிறார். அதை இந்த புழுகுகளும் என்ன செய்கிறது, அப்படியே எடுத்து பரப்புகிறது. இது இப்படி சொன்ன உடனே உண்மையாகுமா? இந்த ராஜித சேனாரத்னுடைய காணொலியை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அவர் சொல்றது 2 விதத்துல பிழையாகுது. முதலாவது பிழை என்னன்னு சொன்னா, அவர் என்ன சொல்கிறார், தற்கொலை தாக்குதல் செய்த அப்துல் ராசிக் என்கிறார். එතකොට මේකේ මරාගෙන මැරෙන ඒ අබ්දුල් රසීක් කියන එක්කෙනා එතකොට මේකේ මරාගෙන මැරෙන ඒ අබ්දුල් රසීක් කියන එක්කෙනා එතකොට මේකේ மராகன மரண அப்துல் ரஷீக் කියන එක්කෙනා 2019ஆம் ஆண்டுல நான் தற்கொலை தாக்குதல் செஞ்சேனாம், அதுல உயிரிழந்தேனாம். நான் தான் அந்த அமைப்புக்கு செயலாளராக இருந்தேனாம். நான் சம்பளம் பெற்று இருந்தேனாம். கோட்டாபே ராஜபக்சனுக்கு சம்பளம் கொடுத்துள்ளானாம். அப்ப நான் இப்ப யாரு உட்கார்ந்து பேசுறது யாரு? 2026 ஆகஸ்ட் மாசத்துல இருந்து பேசுறவர் யாரு? அப்துல் ராசிக் அவதாரம் பேசுதா? அப்ப நான் தற்கொலை தாக்குதல் பண்ணி நான் உயிரை இழந்துட்டேனா? 2019 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் உயிரை இழந்து நான் இப்ப அவதாரம் எடுத்து அல்லது உயிர் தெழுந்து நான் பேசி கொண்டிருக்கிறேனா? அதுல இருந்து அவர் சொல்லக்கூடிய செய்தி யாரோ சொன்னோண்ட அவர் அவர் சொல்கிறாரே தவிர, கிளிப்பிள்ளையாக அவர் பேசுகிறாரே தவிர சிந்தித்து பேசவில்லை என்பது, ஆராய்ந்து பேசவில்லை என்பது உங்களுக்கு யாருக்குமே புரியுது இல்லையா? 2வதா கேட்கிறோம். இந்த ஊடகவியலாளர் சந்திப்புக்கு பிறகு பாராளுமன்ற தெரிவுக்குழு நடக்குது. அதுல பலரும் பலவிதமான சாட்சியங்கள் அளிக்கிறார்கள். சாட்சியம் அளிக்கின்ற நேரத்தில் அந்த நேரத்தில் ஆளுநராக செயல்பட்ட அசாத் சாலி என்பவரும் சாட்சியம் அளிக்கிறார். சாட்சியம் அளிக்கும் போது இதே ராஜித சேனாரத்ன அவர்கள் அசாத் சாலியிடம் சொல்லும் போது, இலங்கை ராணுவ புலனாய்வு துறையில் தௌஹீத் அமைப்புகளை சேர்ந்த 26 பேருக்கு, ஜஹரான் உட்பட 26 பேருக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளது என்று சொல்கிறார். சொல்லும் பொழுது அசாத் சாலி இல்லை ஜஹரான் பேர் இருக்கல, அது அப்துல் ராசிக் தான் என்கிறார். அப்போது ராஜித சேனாரத்ன அவர்கள் இல்லை அது அப்துல் ராசிக் அல்ல, ஜஹரான் தான் என்று அவர் தெளிவாக ஜஹரான் என்று பெயரை சொல்றாரு. என்னுடைய பெயரை அவர் மறுக்கிறார். අපිට දැනුම් තියෙනවා නොයෙකුත් වාර්තා තිබෙනවා ඒ වෙනකොට සහරාන් අපේ රාජ්‍ය බුද්ධි අංශයේ සල්ලි ගෙවන ඒ සල්ලි තියෙන 26 දෙනෙක්ගේ ඔය කල්ලි 26 දෙනෙක්ගෙන් එක්කෙනෙක් බව තමුන්නාසි දන්නවා. සහරාන් ගැන ඒතන නමක් ඇවිල්ලා තිබුණේ නැහැ. SLTJ එකේ අබ්දුල් රාසික්ටයි 26 දෙනෙකුට ගෙවනවා කියන තමයි නිවුස් එක එල්ල තිබුණේ. සහරාන්ගේ නම ඒ නිවුස් එකේ තියුණානේ. ඒ නිවුස් එක පළ කරා dailymirror.lk කියන එක. කරපු හැටි එදා හිටපු ආරක්ෂක ලේකම්වරයා වහම උන්ට බැනලා ඒක ඉවත් කරගන්න එක ඔය පෝස්ට් එක. ඒ පෝස්ට් එක අපිට හමු වුණා. ඒකේ තියෙන සහරාන් ඇතුළු 26 දෙනෙකුට සල්ලි ගෙවනවා. அவர் அப்படி மறுத்ததனாலதான் ராஜித சேனாரத்னுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக நாங்கள் அந்த நேரத்தில் தயாராக இருந்ததை நாங்கள் கைவிட்டோம். அந்த நேரத்திலே ராஜித சேனாரத்னவுக்கு எதிராக நாங்கள் பதிலும் கொடுத்து விட்டோம்.
ජාතික තෞහීද් ජමාත් සංවිධානයේ ලේකම් අබ්දුල් රාසික් කියලා. සෞඛ්‍ය අමාත්‍යතුමාට ඒ වයස්ගත වීමේ ප්‍රශ්නයක්ද කියලා මම දන්නේ නැහැ. ජාතික තෞහීද් ජමාත් සංවිධානයත් එක්ක අපට කිසි ගනුදෙනුවක් නැහැ. එම නිසා ජාතික තෞහීද් ජමාත් කියන්නේ වෙනම එකක්. මේ සිලෝන් තෞහීද් ජමාත් කියන එක වෙනම එකක්. ඊළඟට බුද්ධියංශ වාර්තාව කියලා වාර්තාවක් සඳහන් කරනවා ගෝඨාභය රාජපක්ෂ හිටපු ආරක්ෂක ලේකම්ගේ මම හිතවතෙක් වශයෙන් කටයුතු කරා. ජාතික ආරක්ෂක ආයතනයේ NIB ආයතනයේ මම බුද්ධියංශ ආයතනයෙන් වැටුප් ලැබපු සේවකයෙක් කියලා කියනවා. මේවාට එතුමා සාක්ෂි සාධක ඉදිරිපත් කරන්නට ඕන. ගෝඨාභය රාජපක්ෂව මූණට මූණවත් එක දවසකවත් මම දැකලා නැහැ. එම නිසා නීති උපදේශකවරු සමග සාකච්ඡා කරලා එන්තර වාසියක් යවලා நீதிமய கிரியாமார்க ගන්න சாகச்சா කරමින් සිටනවා. இது ஒன்றுமே பார்க்காம இவங்க வெளியிட்ட அந்த ராஜ்ய சேனாரத்னுடைய வீடியோல கூட ஜஹரான் உட்பட 26 பேருக்கு சம்பளம் கொடுத்ததாகத்தான் அந்த வீடியோலே அவன் டைட்டில மார்க் பண்ணி வச்சிருக்கிறான். ஒன்றுமே பார்க்காம அந்த வீடியோக்கள் வந்தோடனே ராஜிக்கிட்ட பேரை சொன்னோடனே நிறைய பேருக்கு குஷி. ராஜிக்க ஏதாவது ஒரு வழி பண்ணிடணும், ராஜிக்க வீழ்த்தி விடணும். ராஜிக்க வீழ்த்தி விட்டால் சிலோன் தௌஹீத் ஜமாத் வீழ்ந்து விடும். சிலோன் தௌஹீத் ஜமாத் வீழ்ந்து விட்டால் உண்மையான சத்திய முழக்கம் வீழ்ந்து விடும். அப்போ வழிகேடுகள் அப்படியே நடமாடிக்கொண்டு இருக்கலாம். வழிகேடுகள் சந்தோஷமாக வழிகேடுகளை பரப்பிக் கொண்டிருக்கலாம் என்ற நப்பாசை உங்களுக்கு இருக்கிறது. அதனால் தான் கண்டதையும் நீங்கள் பேசுகிறீர்கள். எந்த புலனாய்வு துறையிடமும் எவனிடம் ஒத்த ரூபா காசு பெற்றதே கிடையாது. அல்லாஹ் மீது ஆணையிட்டு கூறுகிறோம். வல்லாஹி பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் குற்றச்சாட்டு முன்வைப்பவர்கள் ஆதாரங்களை முன்வைக்க வேண்டும். எல்லாம் சம்பளம் எடுத்தான் என்றீங்க, கோட்டா கிட்ட சம்பளம் எடுத்தான் என்றீங்க, புலனாய்வு துறையில சம்பளம் எடுத்தான் என்றீங்க. உங்களுக்கு நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்க முடியாது. எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்றாலும் ஆதாரங்களை நீங்க தான் வைக்கணும், முன்வைக்கணும், முன்வச்சு நிரூபிக்கணும். அப்படி இருக்கும் போது கூட நான் ஆன்மீக ரீதியாக ஒருபடி இறங்கி வந்து சொல்றேன். அல்லாஹ் மீது ஆணையாக வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், கோட்டாபய ராஜபக்சவிடமோ அல்லது மஹிந்த ராஜபக்சவிடமோ அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களிடமோ அல்லது வேற ஏதாவது அரசியல்வாதிகளிடம் இருந்தோ இராணுவ புலனாய்வு துறையிடம் இருந்தோ அல்லது இலங்கையில் செயல்படக்கூடிய எந்த இராணுவ புலனாய்வு துறையினரிடம் இருந்தோ ஒத்த ரூபா காசு பெற்றதில்லை. எந்த அரசியல்வாதியிடமும் பெறவில்லை. இராணுவ புலனாய்வு துறைகளிடமிருந்தும் பெறவில்லை. எந்த புலனாய்வு துறையிடமிருந்து பெறவில்லை. பாதுகாப்பு துறை எந்த நபரிடமிருந்தும் ஒத்த ரூபா காசு நாங்கள் பெற்றதே கிடையாது. அல்லாஹ் மீது ஆணையிட்டு ஒன்றுக்கு பிறகு எத்தனை சைவரெண்டாலும் போட்டுக்கோங்க. இதையும் நான் 2022ஆம் ஆண்டே பகிரங்கமாக சொல்லி இருக்கிறேன். அந்த வீடியோ நினைச்சு போடுறோம். நம்மட விஷயத்துல இந்த கோட்டாடு ஆளு நிறைய பேர் பரப்புறாங்க தானே. அவங்க கண்டிப்பாக மறுமையில நான் பிடிச்செடுப்பேன். ஓபன் டிக்ளரேஷன். இந்த கோட்டாவு கிட்ட என்னுடைய விஷயத்தை நான் சொல்லிக்கணுமே, சொல்றவன் பாத்துக்கோ, மறுமையில கண்டிப்பாக புடுங்கி எடுப்பேன். உன்னுடைய அமலை புடுங்கி எடுப்பேன். உன்னுடைய நல்லறத்தை புடுங்கி எடுத்து நான் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு எனக்கு அல்லாத வாய்ப்பாக அமைத்தால் கண்டிப்பாக நான் அதன் மூலமாக செல்வேன். எவன்டா கோட்டாடாலு, எவன்டா காசு வாங்கினா, எவன்டா பதவி எடுத்தா, எவன்டா மறைமுகமாகவோ நேரடியாகவோ அவனிடம் உதவி தேடினா எந்த சந்தர்ப்பத்திலும் செய்யவில்லை. இது அல்லாஹ் மீது ஆணை. ஒன்றுக்கு பிறகு எத்தனை சைவர் என்றாலும் வைத்துக் கொள்ளுங்கள். சேலஞ்ச், சவால். நீ நிரூபிக்கணும். நிரூபிக்காத பட்சத்துல நீதான் குற்றவாளி. ஆனாலும் நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு சத்தியத்தை போட்டே சொல்லிட்டேன். இதுக்கு மேலே பரப்பு, அவதூற பரப்பு, மறுமையிலே அதை நான் கண்டிப்பாக எடுத்துக்கொள்வேன். எப்படி? நன்மைகளாக எடுத்துக்கொள்வேன். இப்ப இவ்வளவு நாங்க உன்னிப்பாக, இவ்வளவு தைரியமாக, இவ்வளவு பகிரங்கமாக நாங்கள் சவால் விடுகிறோம். என்ன சவால்? நீ ஒன்று ஆதாரத்தை முன்வை. நாங்க புலனாய்வு துறை கிட்ட காசு எடுத்துக்கொண்டு தான் இந்த தௌஹீத் அமைப்புகளை நடத்துறோம். எனக்கு மட்டும் இல்ல, ஏனைய தௌஹீத் அமைப்புகளும் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. அப்படி நாங்க புலனாய்வு துறைகளோட சம்பளங்களை பெற்றுக்கொண்டு தான் இந்த தௌஹீதை நாங்க பிரச்சாரம் செய்யறோம் என்றதை நீங்க நிரூபிச்சா என்னுடைய விஷயத்துல நான் சவால் விடலாம், மற்றவங்க விஷயத்துல சவால் விட முடியாது. நான் கண்டிப்பாக இந்த தௌஹீத் ஜமாத்தை கலைத்து விடுவேன். இந்த தாவா பணியிலிருந்து ஒதுங்கி விடுவேன். அப்படி எதுவுமே நடக்கவில்லை. அல்லாஹ்வுடைய அருளால் ஏகத்துவத்தை கஷ்டத்துக்கு மத்தியிலே, நஷ்டத்துக்கு மத்தியிலே, பல தியாகங்களுக்கு, பல சவால்களுக்கு, பல விமர்சனங்களுக்கு மத்தியிலே நாம் முன்னெடுத்து கொண்டு வருகிறோம். அதே நேரத்துல நீங்க ஆதாரத்தை முன்வைக்க மாட்டீங்க, அவதூறையும் பரப்புங்க என்று சொன்னா தாராளமாக பரப்புங்கள். கண்டிப்பாக ஏற்கனவே நான் சொன்னதை போன்று மறுமையிலே உங்களுடைய நல்லமல்களை புடுங்கிக் கொண்டு அதனூடாக சொர்க்கத்துக்கு செல்வதற்கு அல்லாஹ் எனக்கு வாய்ப்பளித்தால் அதை நான் பயன்படுத்துவதற்கு ஒருபோதும் தயங்க மாட்டேன். இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒப்பந்தம். இதான் நான் முன்வைக்கக்கூடிய சவால். எமது தெளிவான நிலைப்பாடு, எந்த சந்தர்ப்பத்திலும், எந்த விதத்திலும், நாங்கள் எந்த விதத்திலும்
புலனாய்வுத்துறையோ அரசாங்கமிருந்தோ நிதி நிறுவனங்களிடமிருந்தோ எந்த காசையும் பெற்றுக்கொண்டு நாங்கள் தாவா செய்யவும் இல்லை, நாங்கள் இனிமேல் செய்ய போவதும் இல்லை.